வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா 2023 ஆரம்பிச்சதுல இருந்து ஏகப்பட்ட திரைப்பிரபலங்களை நம்ம இழந்திருக்கோம். அந்த வகையில 2023 மறைந்த திரைப்பிரபலங்களுடைய எண்ணிக்கை யார், அவங்க என்ன சாதனை பண்ணியிருக்காங்கன்னு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். விஜயகாந்த் முதல் போண்டாமணி வரை 2023 மறைந்த திரைப்பிரபலங்கள். கடந்த 28ஆம் தேதி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் காலமானார். இவருடைய மரணம் ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது. 2023 இறுதியில ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம்னே சொல்லலாம் நம்ம தமிழக மக்களுக்கு. அந்த அளவுக்கு விஜயகாந்துடைய மரணம் ஏகப்பட்ட மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்பட்டு ரொம்பவே கண்ணீர் மல்க தமிழக மக்களே அழுதாங்க. விஜயகாந்தின் மறைவு தமிழக திரையுலகில் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. அதே போல சரத்பாபு, மனோபாலா, மாரிமுத்து, போண்டாமணி உள்ளிட்ட மேலும் பல பிரபலங்கள் 2023ஆம் ஆண்டு உயிரிழந்திருக்காங்க. அவர்களின் பட்டியலை வாங்க இந்த வீடியோல தற்போது பார்க்கலாம். 2023ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்பிரபலங்களை இந்த தமிழ் சினிமா இழந்திருக்குன்னு. அந்த வகையில நிறைய திரைப்பிரபலங்கள் தொடர்ச்சியாக மரணம் அடைந்தது ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியடை வைத்துள்ளது. 2023 மறைந்த பிரபலங்கள் இன்றோடு முடிவுக்கு வரும் நிலையில் விஜயகாந்தின் மறைவு ஒட்டுமொத்த திரையுலகையும் சோகத்தில் ஆழ்த்தியது. புரட்சி கலைஞர் கேப்டன் என ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் டிசம்பர் 28ஆம் தேதி நிமோனியா பாதிப்பால் உயிரிழந்தார். இதனை அடுத்து அரசு மரியாதையுடன் நடந்த இறுதிச் சடங்கில் சுமார் 15 லட்சம் பேர் ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தியிருப்பதாக தகவல் கிடைத்தது. இது எந்த தலைவருக்குமே இல்லாத ஒரு சூழ்நிலை. பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் உடல்நலத்துக்கு வந்து பார்த்த மக்கள் எண்ணிக்கை ரொம்பவே வியப்புடன் இருக்கிறது என்று தன்னுடைய மனைவி அவங்க பேட்டியில குறிப்பிட்டிருந்தாங்க. நடிகரும் தேமுதிக கட்சியின் தலைவருமான விஜயகாந்த் அவர்களுக்கு ஏகப்பட்ட திரைப்பிரபலங்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு நடிகராகவும் ஜொலித்து கொண்டார். இவருடைய திரைப்படங்கள் என்றாலே மக்கள் மத்தியில ஒரு நல்ல கருத்துக்களுடைய சோசியல் மெசேஜ் நிறைய இருக்கும்னு மக்கள் மத்தியில நிறைய கருத்துக்கள் உண்டு. அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி செய்தாரே சொன்னாலும் நம்ம விஜயகாந்த் அவர்கள். இவர் நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு. ஏழை எளிய மக்களுக்கு பசின்னு வந்தா அவருக்கு உணவளித்து தன்னால முடிந்த உதவிகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனம் கொண்டவர் என்று இவருக்கு பெயரும் உண்டுன்னே சொல்லலாம். விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து கலையுலகில் நிறைய பேருக்கு நல்ல ஒரு பங்களிப்பும் கொடுத்திருக்காரு. நிறைய டைரக்டர் நடிகைகளை அறிமுகப்படுத்தினே சொல்லலாம். இவர் நிறைய நடிகர்களுக்கு தன்னால் முடிஞ்ச உதவிகளை செய்து வந்தாரு. அந்த உதவியெல்லாம் இவருக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருந்து அவரை யாருமே ஒரு வெறுக்கத்தக்க நடிகராக இன்று வரையும் இவர் மறைந்து கூட இவரை இப்போ வரைக்கும் அவருடைய கல்லறை போய் நிறைய பேர் தினந்தோறும் மக்கள் ரசிகர்கள் பிரபலங்கள் போய் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. அதே போல முன்னணி நடிகரான சரத்பாபு அவர்கள் மே 22ஆம் தேதி உயிரிழந்தார். இவருடைய மறைவு ரஜினி, கமலஹாசன் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தது. 1980, 90களில் தமிழ், தெலுங்கு முன்னணி நடிகராக வலம் வந்தவர் தான் சரத்பாபு. கடைசியாக சரத்குமார், அசோக் செல்வன் நடிப்பில் வெளியான போர் தொழில் படத்தில் சரத்பாபு முக்கியமான கேரக்டரில் நடித்திருந்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினி, உலகநாயகன் கமல்ஹாசன் என முன்னணி ஹீரோக்களுடன் இணைந்து நடித்தவர் தான் சரத்பாபு. தமிழ் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்திய இன்னொரு பிரபலம் யார் என்று பார்த்தால் மனோபாலா. இவர் இயக்குனரும் தயாரிப்பாளருமான நடிகர் என கோலிவுட்டில் முக்கியமான மனோபாலா அவர்கள். கடந்த சில வருடங்களாகவே ஏராளமான படங்களில் காமெடியாக நடித்து வந்த மனோபாலா மே 3ஆம் தேதி உடல்நலக் குறைவால் காலமானார். மனோபாலாவின் மறைவு தமிழ் ரசிகர்களிடம் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியது. மனோபாலா பார்த்தீங்கன்னா அவர் சம்பாதித்த பணத்தை எல்லாம் நிறைய பேருக்கு உதவி செய்தார். அவர் இறந்த பிறகுதான் இவர் நிறைய பேருக்கு உதவி செய்தார் என்ற செய்தியும் கூட இணையதளத்துல அதிகமாக வைரலாகி வந்தது. அதே போல பிரபல காமெடி நடிகர் மயில்சாமி மரணமும் தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய ஒரு இழப்பாக அமைந்தது. நடிகராக மட்டுமல்லாமல் சிறந்த மனித பண்பாளராகவும் வலம் வந்தார் மயில்சாமி. பேரிட காலங்களில் மக்கள் களத்தில் இறங்கி பல உதவிகளை செய்துள்ள மயில்சாமி அக்டோபர் 2ஆம் தேதி திடீரென உயிரிழந்திருக்கிறார். விஜயகாந்துக்கு பின்பு மயில்சாமி மறைவுக்கு அதிக அளவில் ரசிகர்கள் அஞ்சலி செலுத்தினாங்க. முக்கியமாக எதிர்நீச்சல் சீரியல் மூலம் மிகப்பெரிய பிரபலமான மாரிமுத்து செப்டம்பர் 28ஆம் தேதி மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். சக்சஸ் செய்ய முடியாத மாரிமுத்து படங்களில் வில்லன் கேரக்டரில் நடித்து வந்தார். ஆனால் எதிர்நீச்சல் சீரியல் தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக்கை கொடுத்தார். சமீபத்தில் தான் அதிக பட வாய்ப்புகள் கிடைத்தது.
அந்த நிலையில மாரிமுத்து அவர்கள் உயிரிழந்தது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஆழ்த்தியது. இவர்களது வரிசையில் நடிகர் கங்கா ஜூனியர், பாலையா, ஆர் சிவாஜி, எண்ணுயிர் தோழன் பாபு, ராம்தாஸ், கசன் கான் போண்டாமணி ஆகியோரும் இந்த 2023 ஆண்டில் உயிரிழந்தாங்க. அதே போல இயக்குனர் டிபி கஜேந்திரன், சித்திக், தயாரிப்பாளர் நிக்காட்டி சக்கரவர்த்தி, ஸ்டண்ட் மாஸ்டர் ஜூடோ ரத்தினம் ஆகியோர் 2023 ஆண்டு உயிரிழந்த பிரபலங்களாகும். இவருடைய மரணம் இன்றளவும் பேசும் வகையில இருந்து வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.